பேசுகிறாங்க அப்படின்னு மக்கள் நினைக்கிறதால தான் இந்த ஆதரவு வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு நன்றி சொல்வதோடு சேர்த்து நம்ம குரு, ஏன்னா தொடர்ந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல, இந்த நெருக்கடியான நேரத்தில் நம்ம கூட நிற்கிற நம்ம கேமராமேன்கள் திரு ஜெயபிரகாஷ், திரு பிரசாத், நம்ம எடிட்டர் திரு சுரேஷ், திரு சத்யமூர்த்தி, மாலதி, இவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டியது கடமை. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் நிறைய முரண் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்னதான் நடக்குது கட்சியில்? ஏன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து சபாநாயகரை போய் பார்த்தாரு? அவருக்கு மன வருத்தம் இருக்கிறது, பொதுச் செயலாளர் மீது மன வருத்தம் இருக்கிறது. 62 பேர் ஒன்றா வர்றீங்க, அதில் ஒரு ஆள் மட்டும் தனியாக வராரு, 2 நாளாக தனியாக போகிறாரு. நீங்கள் கூட்டத்தில் கலந்துக்கலன்னா அதில் நியூஸ் இருக்கா இல்லையா? நமக்கு செங்கோட்டையன் ஏன் வரலன்னா அவர்கிட்ட போய் கேளுங்கன்றது என்ன பதில் இது? டிடிவி தினகரன் வந்து செல்வி ஜெயலலிதாவின் ஆட்சியை பிஜேபியால் தான் கொண்டு வர முடியும் என்று சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்களா? அது என்ன சொல்ல வர்றீங்க? கல்லை கட்டி கிணற்றில் போட்டாலும் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன், பிஜேபி கண்டு நான் அஞ்ச மாட்டேன்னு சொன்னவர் தான் இப்போது இப்படி சொல்கிறார். கல்லை கட்டி அப்போ கிணத்துல குடிச்சிட்டா போல. ஜெயலலிதா ஒத்துக்குவாங்களா? முதல் பட்ஜெட்லேயே 67,000 கோடி ஏன் இன்க்ரீஸ் பண்ணாங்க? அப்போ தான் வராங்க. ஏன் இன்னும் எளிமைப்படுத்தி சொல்லுங்கள். 10 வருஷம் காஞ்சி போய் கடந்துட்டு வர்றாங்க, அடிச்சு தூக்கணும்னு சொல்லிட்டு வருஷம் பெரிய அமௌண்ட்டாக பட்ஜெட்டை போட்டு அடித்து தின்ட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 57,000, 22% அதிகம். மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி மற்றும் அந்த டேபு கொடுக்கறதுக்கு 2 ஆண்டுகளில் வழங்கப்படும்னா டெண்டரை விட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. சப்ளை பண்ணுறது அடுத்த கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஏரி போன்ற பெரிய வேலைகளுக்கான பட்ஜெட்டை அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 50 நாட்களாக இந்த ஆண்டு குறைக்கப் போகிறார். அதாவது 2025 ஆண்டு முழுமைக்குமான பட்டியல் வெளியிடப்பட்டு விட்டது. சரிங்களா? இது மொத்தமாக சேர்த்திங்கன்னா 8,000 to 9,000 வேக்கன்சி. அதுக்கு மேலே இது பண்ண முடியாது. கட்சிக்காரன் கூட பார்க்கல. இப்போ நேற்று நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதிகாரிங்க கொள்ளை அடிக்கிறதுக்காக தான் இந்த லைவ் டெலிகாஸ்ட்டை பண்ணுறாங்கன்ட்டு. இது வந்து 936 விவசாய பட்ஜெட் யார் பார்க்க பாப்பா? அதுவும் எம்ஆர்கேவோட அந்த வீர உரையை பார்த்தீங்களா லைவில்? ஸோ இந்த பட்ஜெட் என்பது கொள்ளையடிப்பதற்காக போடப்பட்டது. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே, அரசியல் அப்பால் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அதே போல் இன்றைய அரசியலுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. சார், 280,000 சப்ஸ்கிரைபர்கள் வந்து சவுக்கு மீடியாவில் வந்திருக்காங்க ஒரு ஷார்ட் டைமில். இப்போ தான் நம்ம 2 lakhs சொன்னோம், இப்போ 2.5 lakhs சப்ஸ்கிரைபர் வந்திருக்கோம். அப்படி வரும்போது எப்படி பார்க்குறீங்க இதை? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் கிட்ட ஓப்பனாக கேட்கணும்னு நினைக்கிறேன் இல்லையோ, என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும். வேறு இந்த சென்டர் ஆஃப் திங்ஸு சேனல் ஆக்சஸ் போயிடுச்சுன்னு தெரியும். ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இன்றைக்கி இருக்கிற நிலைமை ரீச் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சா? எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் என் ஒப்பீனியனை சொல்லிடுறேன். எனக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு. நான் எப்போவும் உண்மையாக பேசுவேன். இப்போ என்ன பேசுகிறோமோ அதை தான் பேசுவேன். ஆனால் திருப்பி இந்த ஆதரவை பெற முடியுமான்றது எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. இந்த யூடியூப் அல்காரிதம்லாம் மாற்றிட்டாங்கன்னு நீங்கள் தானே சொன்னீங்க, அது ஒரு சந்தேகம். அது போக திருப்பி ஒரு புது சேனலை கொண்டு போய் ரீச் பண்ண வைக்க முடியுமா? ஏற்கனவே அதில் 5.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அது ஈஸி. அது என்ன அப்படி பிக்கப் பண்ணிட்டு போகிறதுன்றது ஈஸி. ஸ்க்ராட்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சேனலில் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு கொண்டு வர முடியுமான்னு எனக்கு நம்ம தொடங்குகிற சமயத்தில் எனக்கு சந்தேகம். நீங்கள் என்ன நினச்சிங்க? இல்லை, நான் என்ன நினச்சேன்னா, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். லைக் அதில் இருக்கிற ரீச்சை வந்து இந்த சேனலில் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நம்மள்கிட்ட மேன் பவர் வந்து 4ல் 1 பங்கு தான் இப்போ இருக்குது. அப்போ வந்து ஒரு 25 பேர் இருந்தோம். ஆஃபீஸில் இருந்தோம். இப்போ வந்து 5 தான், விரல் விட்டு கூட எண்ணிடலாம், அந்தளவுக்கு தான். அப்படி இருக்கும்பொழுது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் கண்டிப்பாக ஆனால் வந்து இவ்வளோ ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சிறையிலேருந்து வெளில வந்த பிறகு இந்த சேனலில் நம்ம போட்ட வீடியோ வந்து விஜய் மாநாட்டு பற்றி நினைக்கிறேன். அதான் ஃபஸ்ட்டு வீடியோ நினைக்கிறேன். விக்ராண்டி ஒட்டி. அதுக்கு முன்னாடி வந்து லைக் எனக்கு என்ன அனுபவங்கள் நடைபெற்றுன்னு ஒன்று வீடியோ, லைக் காவல்துறையால் எனக்கு என்ன ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போனோம். அதுக்கப்புறம் வந்து விஜயை பற்றி தான் பேசணும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச யூடியூப்லேயே விஜய் பற்றி ஒரு கான்வர்சேஷனில் ஹையஸ்ட் வீடியோ. அப்படியா? ஹையஸ்ட் புது சேனலில். ஓகேங்களா? எனக்கு அப்போயே தெரிஞ்சிருச்சு சேனலுக்கு கண்டிப்பாக. நான் என்ன நினச்சேன்னா, விஜய் பற்றி பேசுனதுனால அது ஓடுது, திருப்பி கீழே போய்டும்னு நினச்சேன். இல்லை, இன்னொரு விஷயம் இருக்குது சார். ஆக்சுவலாக திமுகவுக்கு ஆதரவாக பல ஊடகங்கள் செயல்படுகின்றன. திமுகவுக்கு எதிராக சொல்ல முடியாது, நியூட்ரலாக வந்து என்ன நடக்குதோ அதை பேசக்கூடிய ஊடகங்கள் மிக கம்மி. அதற்கான பார்வையாளர்கள், அதை விரும்புவர்கள், கட்சிக்காரர்கள், இப்போ திமுகவிலே நிறைய பேர் நம்ம ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறோன்னா பார்ப்பாங்கல்ல. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஊடகம் தேவைப்பட்டது.
நான் ஸோ அப்படி தான் முடிவு பண்ணேன். அப்போ வந்து நம்ம சேனல்ஸை ஏன் பார்க்குறாங்கன்னா, அங்கே வந்து லைக் ஒரு 50 சேனல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மெயின் ஸ்ட்ரீம் யூடியூப்னு சொல்லிட்டு 50 சேனலில் ஒரு வெப்சைட்டு செய்தித்தாள்லாம் இருக்கும். ஸோ திமுக செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்ட, அவங்க என்ன நடக்குது இந்த அரசியலில், இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு ஊடகம் கூட இல்லை. ஸோ அந்த வேலையை நம்ம வந்து முழு முதலாக பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக மக்களோட அட்டென்ஷன் ஃபுல்லாக அங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ என்ன தான் வந்து திமுக அரசாங்கம் இதில் இங்கே இருக்கிற துறையினர் வந்து தொடர்ந்து நம்ம மேலே வந்து அன்பாப்புலர் பண்ணாலும், அவங்க அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, அவங்க சரியில்லை அப்படின்னு சொன்னாலும், மக்கள் இந்த ஆதரவை அளிப்பதற்கான காரணம் வந்து நாம் வந்து யாரும் பேசாததை பேசுகிறோம், உண்மையை பேசுகிறோம். அதே போல் அதை மக்கள் ரெகக்னைஸ் பண்ணுறாங்களா? ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ரெகக்னைஸ் பண்ணலாம், இந்த இவ்வளோ பேர் பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் தள்ளிட்டு போயிடுவாங்க. இப்போ தொடர்ந்து பார்க்க மாட்டாங்க. தொடர்ந்து பார்க்க மாட்டாங்க. இத்தனை அடக்குமுறைக்கு பிறகும் நம்ம பண்ணுறோன்னா லைக் அப்போ வந்து இவங்க வந்து உண்மையை தான் பேசுகிறாங்க. சரி, உண்மை பேசாதான் அவங்க அடக்குமுறை. இப்போ வந்து நம்மள மாதிரி வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க, நம்மளோட சிறப்பாக நிறைய பேர் பேசலாம். சரி, அவங்களுக்குலாம் அந்த வழக்கு ஏன் போகல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நம்மளுக்கு மட்டும் ஏன் ஆகுதுன்னா, அப்போ வந்து இவங்க வந்து உண்மை பேசுகிறாங்க அப்படின்னு மக்கள் நினைக்கிறதால தான் அந்த ஆதரவு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு நன்றி சொல்வதோடு சேர்த்து நம்ம குரு, ஏன்னா தொடர்ந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல, இந்த நெருக்கடியான நேரத்தில் நம்ம கூட நிற்கிற நம்ம கேமராமேன்கள் திரு ஜெயபிரகாஷ், திரு பிரசாத், நம்ம எடிட்டர் திரு சுரேஷ், திரு சத்யமூர்த்தி, மாலதி, இவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டியது கடமை. ஏன்னா நீங்கள் இப்போ எந்த கோணத்தில் இதை பார்க்குறீங்கன்ட்டு எனக்கு தெரியல. நீங்கள் இந்த வழக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு நீங்கள் என் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போயிட்டு ஏதோ ஒரு மாத சம்பளத்துக்கு தான் வேலைக்கு வர்றீங்க. சம்பளம் வருமா இல்லையான்ற சந்தேகம் இருக்குது. ஓகேவா? பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்றது உங்களுக்கும் தெரியும். சம்பளம் வருமான்ற சந்தேகம் இருக்குது. அதை தாண்டி இவன் சண்டை போட்டுனுக்கிறான் கவர்மெண்ட்டுக்கிட்ட, நம்ம ஏன் போய் இவன் கூட சேர்ந்து நின்று உதவாங்கணும் அப்படின்ட்டு இயல்பாக எல்லோரும் நினைக்கலாம். வேலைக்கு தானே வர்றீங்க, நீங்கள் கேஸ் வாங்குறதுக்கு வர்றீங்க. ஸோ அதனால் குரூவுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நிகழ்ச்சிக்கு போயிடுங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீ வந்து ஏன் கூட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து எங்கள் வீட்லேயும் சரி, நான் படித்த பள்ளிக்கூடம் கல்லூரி ஆகட்டும் சொல்லிக் கொடுத்தது, ஒட்டுமொத்த சமூகத்தால் ஒருத்தவங்க வந்து அடக்குமுறைக்கு உள்ளாடுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க, சரி நீங்கள் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, அப்போ தான் வந்து நம்ம வந்து அவங்க பக்கத்தில் நிற்கணும், அவங்களுக்கு வந்து கை தூக்கி விடணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை தான் நான் பண்ணுறேன். சரி, இப்போ நீங்கள் நல்லா இருக்கும்போது நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனை அப்போ போனால் அது பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு இவ்வளோ அச்சத்தில் இருக்குது, ஸோ இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அப்போ தான் மெட்டு போகக்கூடாது. ஸோ நீங்கள் இப்போ நல்லா இருந்தீங்க, லைக் உங்களுக்கு எந்த அர்ச்சனும் வரலாம் வச்சிங்கன்னா, சரி சார் நாங்கள் போகிறோம் சார் ஒன்று போயிடலாம். ஓகேங்களா? அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. இப்போ நான் விட்டு போனால் உங்களுக்கு என்னடா லீவாக போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வந்து வேலைக்கு வர்றதுக்கு யோசிப்பாங்க. இப்போ லீவாக உள்ள நேரம் கூட இருந்தான் போயிட்டான். ஏன் இப்போ நம்ம வந்து தான் வேலைக்கு ஆள் எடுக்கிறது கேட்குறோம், எவ்வளோ சிரமப்படுறோன்றது தெரியாதா உங்களுக்கு? சரி, கஷ்டத்தில் இருக்கும்போது வந்து ஒருத்தவங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக நினைக்கிறேன். ஸோ அதனால தான் தொடர்ந்து நான் ஃபேர் இனஃப் இந்த பெருமை நம்ம டீம் எல்லாருக்கும் சேரும். கண்டிப்பாக சார். நானுமே வந்து ஜெயபிரகாஷ் சுரேஷ்லாம் வரமாட்டாங்கன்னு நினச்சேன். ஏன்னா 2 பேரும் நான் தான் வேலைக்கு எடுத்தேன். தயங்கினாங்க, வரலான்னு சொல்ல தயங்கினாங்க. இல்லை பரவாயில்ல வாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு தே டிசர்வ் அப்ரிஷியேஷன். எனக்கு ஒன்றும் அதில் தயக்கம் இல்லாமல் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஒத்தையால் தான் நின்றுருப்போம் அப்படின்ட்டு தான் நினச்சேன். வந்தது எனக்கு உள்ளபடியும் மகிழ்ச்சி. சரிங்க சார். நீங்கள் வந்து பட்ஜெட்டை பார்த்துருப்பீங்க. பட்ஜெட்டை பற்றி பேசுறதை விட ஊடகங்கள் வந்து செங்கோட்டையன் வந்து போய் சபாநாயகரை மீட் பண்ணார், அதிமுக 2ஆக பிளவுகிறதா அப்படின்னு தனியாக அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் நேற்றும் திரு செங்கோட்டையன் பங்கு பெறவில்லை, இன்றும் பங்கு பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் போது நம்ம செங்கோட்டையன் அவர்களை பற்றி தொடர்ந்து வந்து நிறைய அரசியல் பேசிட்டு வரோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் நிறைய முரண் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன தான் நடக்குது கட்சியில்? ஏன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து சபாநாயகரை போய் பார்த்தார்? எதற்காக சபாநாயகரை பார்த்தார் என்பதற்கு இதுவரை தெளிவான காரணங்கள் தெரியவில்லை. திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரிஜினல் ஏடிஎம்கேக்காரர், என்ன எம்ஜிஆர் காலத்து ஆள். என்ன நடந்தாலும் அதிமுக என்ற கட்சியை பலவீனப்படுத்தும் வேலையை செய்ய மாட்டார். 1. 2, அவருக்கு மன வருத்தம் இருக்கிறது. பொதுச் செயலாளர் மீது மன வருத்தம் இருக்கிறது. இந்த மன வருத்தத்தை சரி செய்யக்கூடிய இடத்தில் பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி மட்டும்தான் இருக்கிறார். அவருக்கு வேறு எந்த தலைவர்கள் மீதும் நிர்வாகிகள் மீதும் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு வருத்தம் இல்லை. திரு பழனிசாமி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு பலமுறை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம். என்ன காரணமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இது சரி செய்யக்கூடிய பிரச்சனை என்பதில் எனக்கு மாற்றுக்கருத்து இல்லை. உங்களுக்கு மாற்றுக்கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். போகமாட்டார், கட்சியில் லாயலிஸ்ட்டு. இன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஊடகங்கள் கங்கணம் கட்டி கொண்டு திமுகவின் உத்தரவில் செயல்படுகின்றன என்பதை நம்மை விட
பழனிசாமி அவர்கள் நன்றாக அறிவார். அத்தகைய ஒரு சூழலில் இந்த பிரச்சனை தொடர்ந்து வளர்வதற்கு திரு பழனிசாமி அவர்கள் இடம் கொடுப்பது என்பது சரியாக படவில்லை. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பயணத்திற்கு ஒரு வலுவூட்டுவதாக இது இருக்காது. நம்ம 2 பேரை விட மற்றவர்களை விட நன்றாக அரசியல் தெரிந்தவர் திரு பழனிசாமி. இது தேவையற்ற சர்ச்சையை உருவாக்குகிறது, தேவையற்ற சலசலப்புகளுக்கு இடம் தருகிறது என்பதை திரு பழனிசாமி அவர்கள் புரிந்து கொண்டு இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் புரிந்து கொள்வார் என்று நான் நம்புகிறேன். ஒரு அசம்பிளிக்கு போகிறீங்க, இன்றைக்கி அவர் சொல்கிறார் செங்கோட்டை ஏன் வரலன்னா அவர்கிட்ட போய் கேளுங்கன்றது. இது என்ன பதில்? இது அவர்கிட்ட கேட்க தெரியாத பத்திரிகைக்காரங்களுக்கு? நானும் ரிப்போர்ட்டர் இருந்தாலும் இதை கேட்போம். நான் இதில் வம்படியாக உங்கள் ஊடகவியலாளர்கள் வம்படியாக எடப்பாடி பழனிசாமிட்டு இந்த கேள்வி கேட்குறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்களும் நானும் அங்கே செக்ரட்டரியேட் வீட்டில் அசம்பிளியில் அங்கே இருந்தோன்னா மைக்கை போட்டு இந்த கேள்வியை கேட்கணும். ஒரே கட்சி 62 பேர் ஒன்றா வர்றீங்க, அதில் ஒரு ஆள் மட்டும் தனியாக வராரு, 2 நாளாக தனியாக போகிறாரு, நீங்கள் கூட்டத்தில் கலந்துக்கலன்னா அதில் நியூஸ் இருக்கா இல்லையா? நமக்கு கேட்கத்தான் செய்வாங்க. இல்லை சும்மா லைக் ஒன்றுமே நடக்கலாம். தும்முனாலே விவாதம் வைக்கிறாங்கப்பா. அதிமுகவில் ஒருவர் தனியாக தும்மினார், ஏதோ சலசலப்பு அப்படின்னு விவாதம் வைக்கிறாங்க. அதை பிரச்சனை ஊதி பெருசு பண்ணுறாங்க. ஒரு ஆளுங்கட்சி, அதன் உளவுத்துறை, ஊடகங்கள் என்று எல்லோரும் உங்களுக்கு எதிராக நின்று உங்களை பலவீனப்படுத்துறதுக்கு 24 மணி நேரமும் சிந்தித்து கொண்டு வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை அவங்களுக்கு உதவி செய்கிறது போல திரு பழனிசாமி அவர்கள் நடந்து கொள்வது சரியான்றதை அவர் தான் யோசிக்க வேண்டும். எவ்வளோ விரைவாக முடியுமோ இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஒரு ஆண்டில் தேர்தல் இருக்குது, அவருக்கு தெரியும் தேர்தல் வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு முக்கியமான தூணாக திரு செங்கோட்டையன் அவர்கள் விளங்குகிறார். ஏதோ ஒரு மனவருத்தம் தானே இருக்குது, கட்சி விட்டு போகாமல் லாயலிஸ்ட்டாக இருக்கார்ல, அவர் தான் பொதுச் செயலாளர்ன்றதையும் சொல்கிறார். அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? பேசி இதை சரி செய்ய வேண்டும். இதை கூட இருக்கக்கூடிய தலைவர்கள், மற்ற தலைவர்கள்ட்டெல்லாம் நான் பேசினேன், அண்ணன் தாங்க பேசணுன்றாங்க. எல்லாம் நான் பேசியது வரைக்கும் அண்ணன் பேசணுன்னா சரியாக போயிடுங்க அப்படின்றாங்க. முடிச்சு விட வேண்டியது தானே? இது என்ன பதில்? இது செங்கோட்டையன் போய் கேளுங்கண்ணா. என்ன செங்கோட்டையன் திமுக சேர்ந்தவரா? உங்கள் கட்சிக்காரர் தானே, உங்கள்கிட்ட தான் கேட்பாங்க. நீங்கள் தானே பொதுச் செயலாளர் கட்சிக்கு, அவர்கிட்ட போய் கேளுங்க. அண்ட் இதற்கு இவர் சொல்லும் பதிலும் ஏற்புடையதாக இல்லை. திமுக போல் அடிமை கட்சி கிடையாது. ஒவ்வொருத்தரும் சுதந்திரமாக செயல்படலன்னா இஷ்டத்துக்கு பேச விடுவீங்களா? ஒவ்வொருத்தரும் சுதந்திரமாக செயல்படலன்னா திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் விஜயகுமார் கையெழுத்து போட்டு சுதந்திரமாக தானே செயல்பட்டார். ஏன் நிற்கிறீங்க? கட்சின்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல. அவர் சொல்லும் இன்றைக்கி சொன்ன பதிலே சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. அவர் புரிந்து கொள்வார், பார்ப்போம். இன்றைக்கி வந்து பட்ஜெட், விவசாய பட்ஜெட்டு என்ன வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? ஏன்னா விவசாய பட்ஜெட்லாம் வந்து மத்திய அரசின் நிதி வந்து பெருமளவில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா தனி பட்ஜெட்டே போடுற அளவுக்கு விவசாயத்தில் தான் வந்து நிறைய பணம் புழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. புதிதாக வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பட்ஜெட்டில் வந்திருக்கு? ஏராளமான திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப பிடித்த திட்டம், ஆன்லைனில் விவசாயிகள் காய்கறிகளை விற்பனை செய்ய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. தனியார் நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி காய்கறி எல்லாத்துலேயுமே இந்த பிளிங்கிட்டப்பா அதெல்லாம் ஆர்டர் பண்ணலாம். பிளிங்கிட்டு நிறைய இது இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஜெப்டோ, அதிலெல்லாம் ஆர்டர் பண்ணலாம். அப்போது ஒரு பன்னாட்டு பெரிய பெரிய நிறுவனங்கள் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் விவசாயிகிட்ட வாங்கி தான் வைக்கிறான் இல்லையா? அது அரசே ஒரு திட்டம் உருவாக்குறதுன்றது எனக்கு கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு நான் உங்ககிட்ட கேட்கணுன்னு நினைக்கிறது, விவசாயிகள் சிறந்த முறையில் விவசாயம் செய்யும் விவசாயிகளில் 100 பேரை தேர்ந்தெடுத்து ஜப்பான், சீனா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு உழவர் சுற்றுலா என்று 100 பேரை அழைத்து செல்கிறோம். அந்த நாடுகளில் எப்படி நெல் பயிரிடுகிறார்கள், விவசாயம் செய்கிறார்கள் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்னு அதுக்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். இப்போ அவங்க விவசாயத்துறை என்றே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் நிறைய பேர் இருக்காங்க, அதிகாரிகள். பயிர் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தா தெரிஞ்சுக்க போகிறாங்க. இது எதுக்கு உங்களை ஃபாரின் கூட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எனக்கு இது ஒரு ட்ராமான்னு தோணுது. விளம்பரம். விவசாயி வெளிநாடு போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இதை ஏன் செய்கிறீங்க? அப்போ மற்ற விவசாயி கற்றுக்க வேணாமா? எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? எதை அளவுகோலாக வைப்பீங்க? கட்சிக்காரனை தான் கூட்டு போக போகிறீங்க, கரெக்டாக? லோக்கலில் மாவட்ட செயலாளர்கிட்ட யார் நெருக்கமாக இருக்காங்களோ கட்சிக்காரனை தான், தெரிஞ்சவன மாமன் சித்தப்பான்னு கூட்டு போக போகிறீங்க. 2 கோடி ரூபாய் எதுக்கு? இது எனக்கு புரியல. நான் வேணுக்குன்னு திமுக அரசு குறை சொல்லிட்டு நினைக்காதீங்க. இது என்ன என்பது எனக்கு புரியவில்லை. என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? வேறு ஏதோ உள்ளபடியே இவர்களுக்கு உன்னத நோக்கம் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? தெரியல சார். ஆக்சுவலாக இப்போ விவசாயம் பண்ணுறோன்னா லைக் டெக்னாலஜி வந்து சில டெக்னாலஜி வந்து ஃபாரின் தான் நம்ம இம்போர்ட் பண்ணோம். இப்போ நெல் இருக்கிறது தான் ஒரு காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நெல் அடிக்கிற மிஷின் வந்துச்சு. அதன் பிறகு இப்போ கரும்பு வெட்டுற மிஷின் கூட. ஏன்னா கரும்புக்கு வந்து நீங்கள் கரும்பு நட்டிங்கன்னா இப்போ ஒரு டன் வந்து கரும்பு வந்து 2000 நீங்கள் சொல்லணும். இதை நான் சொல்லிடுறேன் ப்ளீஸ். கரும்பு ஒரு டன்னை வந்து நீங்கள் 2000 வைக்கிறீங்கன்னா அதில் 1000 ரூபா வந்து நீங்கள் வெட்டுறாங்கல்ல, அந்த கூலிக்கே சரி பண்ணணும். ஐ மீன் நீங்கள் வந்து வெட்டுக்கூலி அவ்வளோ அதிகம் கரும்புக்கு இருக்கிறதுலே வந்து அந்த பயிர் பண்ணுறதுல கரும்பு வைக்கிறாங்களே அதுக்கான அறுவடைக்கான பணம் வந்து நீங்கள் ரொம்ப செலவழிக்கணும்.
ஸோ அதுக்கு வந்து மிஷின் வந்துருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி வந்து டெக்னிக்கலாக வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் உள்ள கொண்டு வரலாம். நீங்கள் வந்து சுற்றுலா அனுபவால் வந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகம் விரல் நுனிக்கு வந்துருச்சு இல்லையோ. இன்றைக்கி விவசாயிகளுக்கெல்லாம் ஆப்பை கொண்டு வந்துட்டாங்க, மத்திய அரசே கொண்டு வந்துருச்சு அந்த ஆப்பு. அண்டு இன்னும் சொல்லப்போனால் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் மகாராஷ்டிராவில் ஏஐ தொழில்நுட்பத்தை விவசாயத்தில் செயல்படுத்தி இருக்கிறது. மைக்ரோசாஃப்ட் எங்கே இருக்குது நிறுவனம்? அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனம். மகாராஷ்டிராவில் ஒரு கிராமத்தில் ஒரு சர்டன் ஏரியாவை எடுத்துக்கிட்டு, அது நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்கல, ஒரு சர்டன் ஏரியாவை எடுத்துக்கிட்டு அங்கே வந்து ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி விவசாயத்தின் மூலம் வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டிருக்கார்கள். அங்கே இவங்களை என்ன அமெரிக்காவுக்கு கூட்டு போனாங்க? இல்லை. ஸோ இன்றைக்கி ஆப் வந்துருச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆப் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆப் இருப்பதாக எனக்கு நினைவு வந்துருச்சு. போய் நீங்கள் இந்த விவசாயிகளுக்கு இந்த டெக்னாலஜி சொல்லிக் கொடுங்க. இன்னும் போக சொல்ல போனால் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், இத்தனை துறைகள், இத்தனை அதிகாரிகள் அவர்களுக்கு உதவுவதற்கு தானே நீங்கள் இருக்கீங்க. வெளிநாட்டு கூட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் போய் துபாய் சுற்றி பார்த்த மாதிரியா? கேலி கூத்தா எனக்கு தெரியுது இந்த திட்டம். இன்னொன்று, திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் கரும்புக்கு டன்னுக்கு 4000 ரூபாய் தரேன்ட்டு தேர்தல் வாக்குறுதி. 4 ஆண்டுகள் கழித்து இந்த விவசாய பட்ஜெட்டில் டன்னுக்கு 3500 ரூபான்னு இப்போ தான் சொல்கிறாங்க. இவர்கள் அளித்த வாக்குறுதிகளை 95% நிறைவேற்றுறேன்னு சிஎம் சொன்னார்ல. பல வாக்குறுதிகள் நிறைவேற்ற தனியாக ஒரு ஷோவில் விரிவாக அது குறித்து பேசலாம். டிடிவி தினகரன் வந்து செல்வி ஜெயலலிதாவின் ஆட்சியை பிஜேபியால் தான் கொண்டு வர முடியும் என்று சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்களா? அது என்ன சொல்ல வர்றீங்க? கல்லை கட்டி கிணற்றில் போட்டாலும் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன். இந்த ஊழல் வழக்குகள் என்னை அச்சுறுத்தாது. எனக்கு வயது இருக்கிறது. 7 ஆண்டு தண்டனை முடித்து வந்த பிறகு நான் அரசியல் செய்வேன். பிஜேபி கண்டு நான் அஞ்ச மாட்டேன்னு சொன்னவர் தான் இப்போது இப்படி சொல்கிறார். கல்லை கட்டி அப்போ கிணத்துல குச்சிட்டார் போல. இப்போ ஜெயலலிதா ஒத்துக்குவாங்களா? அதை ஒத்துக்க மாட்டாங்க. சசிகலா வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அதை சசிகலா ஒத்துக்க மாட்டாங்க. இன்னொன்று, 1000 குறைகளை செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது சொன்னாலும் ஷீ இஸ் அ ஸ்ட்ராங் செக்யூலர். மதவாத அரசியல் தமிழகத்தில் நுழையக்கூடாது என்பதில் செல்வி ஜெயலலிதா தீவிரமாக இருந்தார். இல்லைன்னா ஜெயலலிதா போன்ற ஒரு தலைவர் பிஜேபியோட கூட்டணி வைத்ததற்காக உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்னு சிறுபான்மையின சமூகத்தை பார்த்து சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அப்படி சொல்லிய ஒரு தலைவரின் ஆட்சியை பிஜேபியால் கொண்டு வர முடியும்னு சொன்னார்னா, இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இது புரிந்து கொள்ளணுன்ட்டு தான் நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு நெருக்கடிக்கு ஆளே எப்படி நிலைமாறி போய்விட்டார், காலம் எப்படி இவர்களெல்லாம் மாற்றுகிறது என்று பாருங்கள். இன்னொன்று, செல்வி ஜெயலலிதா இருந்தார்னா இவர் இப்படி கட்சி நடத்துவாரா, இவர் பேசுவாரா என்பது வேறு விஷயம். ஆனால் செத்து போயிட்டாருன்றதுக்காக இஷ்டத்துக்கு எது வேண்டுமானாலும் சொல்லலாம். ஒரு தினகரன் அவர்களையெல்லாம் பார்த்தால் பரிதாபமாக தான் இருக்கிறது, வேறு எதுவும் சொல்லுவது இல்லை. அவருக்கும் வந்து வேறு அரசியல் இல்லை சார், தனியாக வந்து அரசியல் பண்ண முடியாது. சரி, பிஜேபியோட இணைந்து வந்து எதாவது பண்ணலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. பட் அது தமிழகத்தில் எந்த அளவுக்கு எடுபடும், மக்கள் எப்படி இதை சொன்னால் எப்படிப்பா எடுபடும்? ஜெயலலிதாவோட ஆட்சியை பிஜேபியால் தான் தர முடியுன்றது எந்த அதிமுக தொண்டை ஏற்றுக்குவான்? இல்லை மக்கள் தான் ஏற்றுக்கொள்வார்களா? நகைப்புக்குரியதாக இல்லை. நீங்கள் அதுக்கு எதுக்கு தனியாக கட்சி நடத்திட்டுருக்கீங்க? நீங்கள் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு பிஜேபி தலைவராக அவரை தாராளமாக அறிவிப்பார்கள். ஒரு பெரிய சமூகத்தை சேர்ந்தவர் போய் சேர்ந்துட்டா முடிஞ்சு போச்சு இல்லை. இதுக்கு தனியாக வச்சுக்கிட்டு ஜெயலலிதா பேரை புகைப்படத்தை இப்போ கட்சியோட பெயரிலையும் கொடியிலையும் எதற்கு வைத்து கொண்டிருக்கிறார் என்பது தான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. நேற்றைய பட்ஜெட்டில் ஒரு புள்ளி விவரத்தை பார்த்தேன் நான். உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதற்கு வந்து 2025 வரும் பட்ஜெட் நடப்பு நிதியாண்டில் 2025-26 நிதியாண்டுக்கு 57,231 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 22.4% அதிகம். இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை சொல்லிவிடுகிறேன். 2022-23 ஆண்டுக்கு 43,043 கோடி, அதற்கு முந்தைய ஆண்டை விட 13.4% அதிகம். 2023-24 வந்து 44,366 கோடி, அது அதற்கு முந்தைய ஆண்டை விட 16% அதிகம். 2024-25 ஆண்டுக்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 47,681 கோடி, 12.1% அதிகம். இதற்கு முன்பு அதிகமாக இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கணிசமாக உயர்த்தப்பட்டது இவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் போடப்பட்ட முதல் பட்ஜெட்டு 2021-22 67,846 கோடி, 19% உயர்வு அதற்கு முந்தைய ஆண்டை விட. அதற்கு பிறகு அதிகமாக உயர்ந்தது நடப்பு ஆண்டில். 47,000 இருந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான ஒதுக்கீட்டை வந்து 57,231 கோடி ஆக 22.4% அதிகரித்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்பது வந்து இந்த உட்கட்டமைப்பை மேம்படுத்த தான். பாலம், சாலை, கால்வாய், இதுக்கு தான். இது வந்து
ஆக்சுவலாக ஒரு கட்சி வந்து ஊழலில் மாட்டாமல் எப்படி சம்பாதிக்கிறதுக்கான வழி தான் வந்து பாயிண்ட்டை கேபிட்டல் எக்ஸ்பென்சர். நீங்கள் வந்து ஒரு பாலம் கட்டுவதில் ஊழல், கால்வாயில் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே வந்து மாட்ட மாட்டாங்க. அதுலேருந்து தப்பிப்பதற்கு மிக எளிது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து டெண்டர் எடுக்கிறாங்களா அவங்க கூட டைப் வச்சுக்கிட்டு பர்சன்டேஜ் கணக்கில் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதான் வந்து முன்னாடியே நடந்தது. ஸோ இப்போ இவங்க எலெக்ஷன் ஏன் முதல் பட்ஜெட்டில் ஏன் அதிகரிச்சிச்சு? முதல் பட்ஜெட்லேயே 67,000 கோடி ஏன் இன்க்ரீஸ் பண்ணாங்க? அப்போ தான் வராங்க. ஏன் இன்னும் எளிமைப்படுத்தி சொல்லுங்கள். 10 வருஷம் காஞ்சி போய் கடந்துட்டு வர்றாங்க. அடிச்சு தூக்கணும்னு சொல்லிட்டு வருஷம் பெரிய அமௌண்ட்டாக பட்ஜெட்டை போட்டு அடித்து தின்ட்டாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு ஒரு கட்டத்தில் இது ரொம்ப அதிகம், இந்த அமௌண்ட் அதிகம். நிதி இல்லை. ஓ, தியாகராஜர் இருக்கார் இப்போ, ஓகேங்களா? தியாகராஜர் இருக்கார், நிதி இல்லைன்றதும் ஒரு காரணம். ஸோ அதன் காரணமாக ஃபஸ்ட்டு பட்ஜெட்னு தியாகராஜர் தான் போட்டது. அன்றைக்கி வந்த புதுசு எல்லோரும் காஞ்சி போய் கிடக்கிறாங்கிறதால ஒன்றும் பண்ண முடியாமல் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் குறையுது. 67,000 இருந்தது, அதுக்கு அடுத்த ஆண்டு 43,000 ஆகுது, அதுக்கு அடுத்த ஆண்டு 44,000, அதுக்கு அடுத்த ஆண்டு 47,000, இப்போ பார்த்தீங்கன்னா 57,000, 22% அதிகம். ஏன் இது இருந்தாலும் அவங்க தான் வந்து அடுத்த ஆட்சியும் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து 57,000 வரலன்னா 6 மாதம் தான் இருக்குது. இப்போது இந்த உட்கட்டமைப்புக்கு இவர்கள் ஒதுக்கியிருக்கக்கூடிய இந்த தொகை பல்வேறு திட்டங்களுக்காகனே இவங்க சொல்கிறாங்க. அதில் எந்த திட்டமும் ஒரு ஆண்டில் முடிவடையாது, கரெக்டாக? ஆனால் 57,000 எடுத்து தின்றுவாங்க. 6 மாதம் தான் இருக்குது. 6 மாதத்துக்கு பிறகு சிச்சுவேஷன் எப்படி மாறுதுன்னு தெரியாது. அண்டு அடுத்த ஆண்டு தொடங்கினாலே இந்த தேர்தல் ஃபீவர் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்ன்றது தெரியாது. வந்துச்சுன்னா பில்லு போட முடியாது. இந்த 57,000 ஒதுக்கிட்டு ஏப்ரல் மாதத்துலேருந்து டெண்டர்னு வேகமாக எத்தனை டெண்டர்கள் வருகின்றன என்பதை மட்டும் பாருங்கள். டிபிஆர்னு சொல்லுவாங்க, டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு. அதுலேருந்து ஆரம்பித்து ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலையோ பேமெண்ட்டை பட்டுன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க அடுத்து நம்ம தான் ஆட்சிக்கு வரோன்னு. சீட்டு கிடைக்குதான்றதே எத்தனை பேருக்கு சந்தேகம் இருக்குது? நம்ம ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் தான் பேசணும்னு சொன்னேன். அந்த தனிப்பட்ட முறையில் இவங்க இந்த திமுக தலைவர்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்ணை நம்பலை, கிரவுண்டில் அதிருப்தி இருக்குது, கட்சிக்காரங்கக்கிட்ட அதிருப்தி இருக்குது. கவுத்துட்டுனா இப்போ நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான அமைச்சர் உங்களுக்கென்று ஒரு 10, 20, 30 தொகுதிகளை உங்களுக்கு ஒதுக்குவார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி இருக்கும்போது இப்போ போட்டு சம்பாரிச்சதானே 4 வருஷம் சம்பாரிச்சதை செலவு பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்களா? இப்போது போய் இவங்களே சொல்லிடுவாங்க, பாருங்கள் கொடுத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுறேன். இந்த பட்ஜெட்டுன்றதே எலெக்ஷன் செலவுக்கான பட்ஜெட், புரிகிறதா? இவ்வளோ இது ஒதுக்கணுன்னா பட்டுன்னு டெண்டரை போட்டு அடித்து மொத்தமாக கான்ட்ராக்ட் கொண்டு வந்து அட்வான்ஸாகவே கொடுத்துருவாங்க. அண்ட் இன்னொன்று ஃபேஸ்டு மேனரில் வாங்குவாங்க நார்மலாக, ஓகேங்களா? பில்லு ரிலீஸ் பண்ணுற சமயத்தில் பில்லில் இந்த லஞ்சத்தையே சொல்கிறேன், 20% கமிஷன்னா இந்த பீரியடில் வாங்கிப்பாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் 7 முதல் 8% இருந்த லஞ்சம் 24% இப்போது உயர்ந்திருக்கு. இப்போ தரம் குறையில ஒரு பாலமோ ஒரு கால்வாயோ ஒரு ஒப்பந்ததாரர் என்னிடம் சொன்னது, சார் 25% மந்திரியே கேட்குறாரு. 5-6%லேருந்து 25% மந்திரி கேட்குறாரு. அதிமுக ஆட்சியில் ஒரு 6-7% வாங்கிட்டு இருப்பாங்க சார். ஆனால் 6-7% கொடுத்துட்டேன்னா எங்கேயும் நான் பணம் கொடுக்க வேண்டியதில்லை, ஓகேங்களா? இப்போது 25% நான் எடுத்த உடனே மந்திரி கொடுத்துடணும், துறை அமைச்சருக்கு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் 10% அஃபிஷியல்ஸ் அண்ட் லோக்கல் டிஎம்கே பீப்புள், ஓகேவா? 35% ஆகிடுச்சா? இதற்கு பிறகு பில்லு ரிலீஸ் பண்ணுற சமயத்தில் கேட்குறாங்களா? இல்லைனா பேமெண்ட் வராது, வேலையை முடிச்சுருவீங்க, பேமெண்ட் வராது. சார் 45 முதல் 55% வரைக்கும் நாங்கள் லஞ்சமாக கொடுத்துட்டு 10% நான் லாபம் வைக்கணும். 45%ல் 10% சேர்த்தா 55, மீதி இருக்கக்கூடிய 45%ல் நான் எப்படி சார் வேலையை செய்கிறது? வேலை செஞ்சு அதில் லாபம் எடுக்கணும். லாபம் எப்படி எடுக்குது? அதை 10% சேர்த்துட்டேன் நான், லாபம் எப்படி செய்கிறது? 1 கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் 55 லட்சத்தை நான் லஞ்சமாக கொடுக்குறேன். இன்றைக்கி 45 லட்சத்தை தான் நான் வேலைக்காக பண்ணுறேன். 1 கோடி ரூபாய் வேலைக்கு வெறும் 45 லட்சத்தை வச்சு நான் என்ன தரத்தில் நான் செய்வேன்? அண்ட் இதெல்லாம் மீறி வேலையெல்லாம் செஞ்சு முடித்தா பில்லு ரிலீஸ் பண்ண மாட்டேறாங்க சார். ஃபண்டு இல்லை, முன்னாடி மாதிரி வேலையை முடிஞ்சவுடனே வாங்கிக்கிறதுலாம் கிடையாது. முதல்ல எடுத்த உடனே ப்ராஜெக்ட்டு தொடங்குற சமயத்திலேயே மொத்த ப்ராஜெக்ட்டுக்கான லஞ்சத்தையும் வாங்கணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த ஆண்டு இந்த 57,000 சொச்சம் சொன்னேன்ல, இதில் எந்த லஞ்சத்தையும் எந்த திட்டத்துக்கான லஞ்சத்தையும் பின்னாடி வாங்கிக்கிறேன்னு எந்த திமுக அமைச்சரும் ஒப்புக்கொள்ள மாட்டார். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வேலை முடியும் போது நம்ம இருக்கிறோமா இருக்க மாட்டோமான்னு தெரியாது. அதனால் மொத்தத்தையும் இப்போவே கொடு. அது அடுத்த கவர்மெண்ட்டோட பிரச்சனை. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தோட மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டில் ஆரம்பித்து எல்லாமே 25 வருஷத்துக்கு போட்டாங்க டெண்டரு. பார்த்தீங்களா? 5 வருஷத்துக்கு குறையில்லாமல் போட்டாங்க. 5 வருடத்துக்கு மேல் தான். அதெல்லாம் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி மற்றும் அந்த டேபு கொடுக்கறதுக்கு 2 ஆண்டுகளில் வழங்கப்படும்னா
டெண்டரை விட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. சப்ளை பண்ணுறது அடுத்த கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டோம். இது போல தான் திட்டம் தீட்டி இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான இந்த ஒதுக்கீடு என்பது முழுக்க கொள்ளையடிப்பதற்காக. நல்லா நம்மளும் தானே இப்போ வாட்ச் பண்ணிட்டு தானே இருக்க போகிறோம். டெண்டரு ஓப்பனாக எல்லோரும் பார்க்கும் வகையில் தானே டெண்டர் விடப்பட போகிறது. ஒவ்வொரு டெண்டரையும் எடுத்து பேசுவோம். இது கொள்ளையடிக்கிறதுக்காகவே, இந்த பட்ஜெட் என்பது கொள்ளையடிப்பதற்காக போடப்பட்ட பட்ஜெட். இதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட வந்து 9 லட்சத்தை கடந்து விட்டது, 9 லட்சம் கோடியை கடந்து விட்டது கடன். பார்த்தீங்களா? அது நிதி செயலாளர், நிதித்துறை செயலாளர் அவரே அந்த நிதித்துறை செயலாளர் இதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தார். கடன் வாங்குவதற்கான உச்ச வரம்புக்குள் தான் நாங்கள் கடன் வாங்கியிருக்கிறோம். இது என்னப்பா விளக்கம்? அதுக்கு மேலே கேட்டாலும் தரமாட்டாங்க. உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி பார்ப்பாங்க. ஆர்பிஐ அலோவ் பண்ணாது உங்களை வாங்குறதுக்கு. எல்லோருக்குமே இந்த ஸ்டெபிலிட்டின்றது எல்லோருக்கும் தானே, தனிநபராக இருந்தாலும் முக்கியம், அரசாக இருந்தாலும் முக்கியம். நீங்கள் ஒரு அரசுன்றதுனால இஷ்டத்துக்கு வாங்கிக்கங்கன்றது ஆர்பிஐ எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்? ஒரு ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரீபேயிங் கெப்பாசிட்டி மானிட்டர் பண்ண வேண்டியது ஆர்பிஐ பொறுப்பு இல்லையா? மத்திய நிதி அமைச்சகத்தின் பொறுப்பு இல்லையா? இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் விட அதிகமாக நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீர்கள் என்றால் அதற்கான காரணம் ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? என்ன உட்கட்டமைப்புக்கு நீங்கள் செய்கிற முதலீடுன்றது நம்மளோட சொத்து, அசட்டு. ஒரு பாலம் கட்டுறோம், ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டுறோன்னா அது நம்மளோட சொத்து. கடனை வாங்கி 1000 ரூபா கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி கொண்டிருந்தீர்கள் என்றால் இல்லை, இந்த ஆட்சியில் பெருசாக யூனிக்காக வந்து ஒரு திட்டத்தை சொல்லி இதனால் அரசு இந்த 4 வருஷத்தில் நினைவு கூறத்தக்க வகையில் ஒரு திட்டம் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். திட்டம்லாம் இருக்குது சார். அரசுக்கு வருவாய் ஈட்ட இப்போ எதுவும் இல்லை. இப்போ வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா, அது அரசாங்கமாக இருந்தாலும் தனியாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பார்ப்பாங்கல்ல அவங்க. அந்த மாதிரியான ஒரு திட்டம் கூட இல்லை. அந்த ஒரு திரு பழனிசாமி அவர்கள் பட்ஜெட்டை விமர்சனம் செய்யும்போது சொன்னது, அரசோட வருவாயை பெருக்கி நீங்கள் திட்டம் தீட்ட வேண்டும். கடன் வாங்கி திட்டம் திட்டது என்னங்க பெரிய விஷயமாங்க? நீங்கள் செய்யலாம், நான் செய்யலாம். அதுக்கு எதுக்கு அரசு செய்யலாமா? அவங்க இன்றைக்கும் பெருமையாக சொல்லிக்கிறாங்களே, நாங்கள் 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டியிருக்கோன்னு. அது மாதிரி சொல்லிக்கொள்ளக்கூடிய வகையில் உங்களிடம் ஒன்று இருக்கிறதா? கலைஞர் நூலகம்னு எல்லா இடத்துலையும் கலைஞர் நூலகத்தை திறக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க. மக்களுக்கு சோத்துக்கு வழி பண்ணுங்கன்னா இது எத்தனை பேருக்கு பயன்படணும்? அந்த நூலகத்தை நான் மறுப்பணும் இல்லை, நான் எனக்கு படிக்கிறது எவ்வளோ பிடிக்குன்றது உங்களுக்கு தெரியும். அடிப்படை பிரச்சனைகளை சரி பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அப்பா பேரில் லைப்ரரி கட்டுறதுக்கு துட்டு ஒதுக்குறேன்ட்டு ஒவ்வொரு பட்ஜெட்லையும் இந்த அறிவிப்பை வெளியிடுறீங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? அண்ட் இந்த விவசாய பட்ஜெட் இருக்குல்ல, இந்த விவசாய பட்ஜெட்டும் 936 இடங்களில் நேரலை ஒளிபரப்பு. நேற்று தானே சொன்னோம். ஆமாம். ரெகுலர் பட்ஜெட்டே யாரும் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. நான் எந்த விவசாயியை உட்காந்து பார்ப்பேன்? எனக்கு இதில் இன்னொரு கேள்வி எழுந்துச்சு. கட்சிக்காரங்க கூட பார்க்கல நேற்று அந்த டென்ட்டில் உட்காந்து அந்த ஷாமியானா போட்டாங்கல்ல, அவனையும் சேர்த்து ஒரு 4-5 பேர். ஆமாம், கட்சிக்காரங்க கூட பார்க்கல. இப்போ நேற்று நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதிகாரிங்க கொள்ளை அடிக்கிறதுக்காக தான் இந்த லைவ் டெலிகாஸ்ட்டை பண்ணுறாங்கன்ட்டு. இது வந்து 936 விவசாய பட்ஜெட் யாருப்பா உட்காந்து பார்ப்பா? அதுவும் எம்ஆர்கேவோட அந்த வீர உரையை பார்த்தீங்களா லைவில்? எத்தனை பேர் பார்ப்பாங்க? எதுக்கு இது லைவ்ல நான் கேட்குறேன். எப்படி அப்பட்டமாக வெளிப்படையாக கொள்ளடிக்கிறாங்க தெரியுதா? தெரியுது. இது அக்கௌண்ட்டுக்கு இது பில்லு எவ்வளோத்துக்கு போட்டாங்க, இந்த டெலிகாஸ்ட்டுக்கான செலவு என்னன்றது இது யாரும் ஆடிட் பண்ண போகிறது இல்லையா? இது அறிவிப்பாக வேறு செய்கிறாங்க பாருங்கள். 936 இடங்களில் நேரடி ஒளிபரப்பு. ஏன்னா வயலில் உட்காந்து பார்ப்பான விவசாயி நீங்கள் போடுற போன பட்ஜெட்டை. அண்டு நேற்றைய பட்ஜெட்டோட எதிரொலி ஒன்று பார்த்தீர்களா? அது தொடர்பாக 2-3 விஷயங்கள் பேசலாம். நேற்றைய பட்ஜெட்டோட எதிரொலி அரசு ஊழியர்களுக்கு சரண் விடுப்பு சலுகை. ஆமாம், 15 நாள் வந்து கொடுத்துருக்காங்க. அரசு ஊழியர்களோட எதிர்வினை பார்த்தீங்களா? வரும் 23ஆம் தேதி என்று நினைவு, தமிழகம் முழுக்க ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம். 30 அன்று 30 வரை உங்களுக்கு அவகாசம். அரசு ஊழியர்கள் முதுகில் குத்தி இருக்கிறது இந்த பட்ஜெட்டு சொல்லிவிட்டு அவங்க நல்லா அரசு ஊழியர்கள் படித்தவங்கள சொல்லிட்டாங்க. அடுத்த வருஷம் வந்து கொடுக்குற பட்ஜெட்டில் கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? அது அடுத்த ஆண்டு பட்ஜெட்டில் வர வேண்டும். 1/4/2026 முதல் சரண் விடுப்பு வழங்குகிறோம் என்பது 2025-26க்கான பட்ஜெட்டில் அது வர வேண்டும். 26-27க்கான பட்ஜெட்டு இல்லையா? 25-26 பட்ஜெட்டில் நீங்கள் அதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டியது தேவை என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டு தானே? அது அடுத்த ஆண்டுக்கான இஷ்யூ. 1/4/2026லேருந்து கொடுக்க போகிறது 26-27 பட்ஜெட்டுக்கான இஷ்யூ. இதில் இந்த அறிவிப்பை எதுக்கு வைக்கிறீங்க? இன்னொன்று, நீங்கள் இந்த படிக்காத கிராமத்தில் இருக்கிறவங்ககிட்ட வந்து நீங்கள் இந்த அறிவிப்பை பார்த்து ஏமாறுவாங்க. அவங்க அரசு ஊழியர்கள்ப்பா, அவங்ககிட்ட போயிட்டு ஏப்ரல் 26லேருந்து கொடுக்குறேன்ட்டு ஒரு சலுகை நீங்கள் இந்த வருஷத்து பட்ஜெட்டில் நீங்கள் அறிவிச்சிங்கன்னா அவங்களோட கோவத்தை இன்னும் சீண்டி போகிற மாதிரி உங்களுக்கு தெரியல? அது இன்னும் ஏமாத்துற மாதிரி. ஆமாம், உடனடியாக போராட்டம் அறிவிச்சிட்டாங்க. நேற்று தலைமைச் ஊழியர் சங்கத்திலிருந்து வந்து விட்டது. ஜாக்டோ ஜியோவிலிருந்தும் போராட்ட அறிவிப்பு உடனடியாக வெளியே வந்து விட்டது. இது போக திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கியமான ஒரு வாக்குறுதி 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்பது. இந்த 100 நாள் வேலை திட்டம்லாம் என்னன்னு தெரியல. வருஷத்துக்கு மினிமம் 100 நாள் வேலை. ஆக்சுவலாக 100 நாள் என்பது அதுக்கான மானியத்தை, அந்த காசை வந்து மத்திய அரசு கொடுத்துரும். மத்திய அரசு 50 நாள் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னா நீங்கள் தான் அதை பண்ணணும். சரிங்களா?
150 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணல, எல்லாருக்கும் தெரியும் எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஒவ்வொரு வருஷமும் லேபர் பட்ஜெட் என்று ஒரு பட்ஜெட் போடுவார்கள், அது வெளியில் தெரியாது. இந்த லேபர் பட்ஜெட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உத்தேசமாக இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு ஒவ்வொரு பஞ்சாயத்துகளிலும் என்ன வேலை இந்த ஆண்டு செய்ய போகிறீர்கள், எத்தனை மேன் ஹவர்ஸ் உங்களுக்கு தேவை. குளம் வெட்ட போகிறோம், குளம்னா குளத்தில் வந்து நீங்கள் ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கலாம் குளத்தில், ஓகேவா. அதற்கு பதிலாக வீடு கட்ட போகிறோம்னு சொன்னால் ஒரு 10 பேருக்கு தான் வேலை கொடுக்க முடியும், ரைட்டுங்களா. ஸோ இந்த ஆண்டு ஊரக வளர்ச்சி துறையிலிருந்து அனைத்து மாவட்டம் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், குளம் போன்ற பெரிய வேலைகளுக்கான பட்ஜெட் மதிப்பீட்டை அனுப்பாதீர்கள், மரம் நடுற வேலைக்கான பட்ஜெட்டை அனுப்புங்கள். மரம் நடுறதுக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுப்ப? புளி வெட்டுறது அது மரம் எத்தனை மரம் நட போடுறன்ற பத்து. எத்தனை மரம் நட்டுருவீங்க ஒரு ஊரில், ஒரு பஞ்சாயத்தில்? 1000-2000 நடுவாங்க அதிகபட்சம். அவ்வளோலாம் இந்த பஞ்சாயத்தில் போய் எத்தனை மரம்ப்பா நட முடியும்? இல்லை சார், இப்போ 10 நாள் வேலை கொடுக்குறாங்கன்னா நடலாம். இப்போ ஒரு நாள்லாம் 100-150 வச்சிங்களேன், 10 நாள்லாம் மேக்ஸிமம் ஆகும், நடலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஏரி போன்ற பெரிய வேலைகளுக்கான பட்ஜெட்டை அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 50 நாட்களாக இந்த ஆண்டு குறைக்கப் போகிறார்கள். அவர்கள் சொல்கிற காரணம் நியாயமான காரணம், நான் மறுக்கலை. மத்திய அரசு கடந்த ஆண்டு தர வேண்டியது பட்ஜெட், இந்த ஆண்டு பட்ஜெட் உரையில் இருக்குது. கடந்த ஆண்டு முடிந்த வேலைக்கு தர வேண்டிய நிதியை அரௌண்டு 3900 crores ரிலீஸ் பண்ணல, சரிங்களா. இப்போ நாம் இதில் கவனிக்க வேண்டியது இந்த பட்ஜெட் ஸ்பீச்சிலே இருக்குது. கடந்த ஆண்டு மத்திய அரசு முடிந்த வேலைக்கு தர வேண்டிய நிதியில் 3000 odd தொகை ரிலீஸ் பண்ணலை என்று அதை சொல்லிவிட்டு கடந்து போயிட்டாங்க. அது சம்மந்தமாக வேறு எதுவும் இல்லை. சரி, இப்போது இந்த கல்விக்கான நிதியை தரலை, மும்மொழி கொள்கைன்னு இவ்வளவு வீராவேசமாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களே, இது தொடர்பாக உங்களது எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டுமா வேண்டாமா? ஏழைகளுக்கான விஷயம் இது. இன்னொன்று, பொலிட்டிக்கலாகவும் உங்களுக்கு இது பலன் அளிக்கும். ஏழைகளுக்கான காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டத்தை அழிக்கிறது பிஜேபி அரசு என்றும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதில் கிடைப்பதை விட மொழி அரசியலில் கூடுதல் அரசியல் பலன் கிடைக்கும் அல்லவா? கிடைக்கும். இப்போது நீங்கள் இந்த 2000 சொச்சம் கோடி தான் நிதின்னு நினைக்கிறேன், அந்த 2100 கோடி 2100 கோடி அந்த தொகையை மாநில அரசு என்று ஒதுக்கி விட்டது, ரைட்டுங்களா. இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான கடந்த ஆண்டு நிதியையே முழுவதுமாக ரிலீஸ் செய்யாத மத்திய அரசுக்கு எதிராக ஏன் உங்களது எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பவில்லை? அதை வச்சு அரசியல் செய்ய முடியாது, புரியுதுங்களா. இதனால்தான் இவர்களது இந்த மும்மொழி அரசியல் எடுபடவில்லை. தமிழ் வாழ்க, இந்தி அரக்கிய ஓடுன்ட்டுலாம் போர்டுகிட்டலாம் பிடிக்க முடியாது. ஆனால் இது நமது மாநிலத்துக்கு தேவையான ஒரு விஷயம். இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூவாக கூட ஆக்கலை, கவனிச்சிங்களா நீங்கள்? ஆமாம். இந்த மகாத்மா காந்தி வேலை திட்டத்துக்கு கடந்த ஆண்டு முடிந்த பணிக்கு தர வேண்டிய நிதி 3900 கோடி மத்திய அரசு தரவில்லைன்னு ஒரு பேரால முடிச்சுட்டு அதை பற்றி ஒரு அஜிடேஷன் இல்லை, ஒரு எதிர்ப்பு இல்லை, எதுவுமே இல்லை. வெறும் ஒரு 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 விளம்பர அரசியலை செய்தே இவர்கள் 5 ஆண்டுகளை ஓட்டி முடித்து விட்டார்கள். 150 நாள் ஆக்குறேன்னு சொன்னீங்களே, எப்படி ஆக்குவீங்க 150 நாளா? 100 நாளைக்கே நிதி வரல மத்திய அரசுக்கிட்ட இருந்து. அதை நீங்கள் எதிர்க்க வேணாமா? பாராளுமன்றத்தில் அதை பதிவு செய்ய வேணாமா? எதுக்கு ஓட்டு போட்டாங்க ஜனங்க உங்களுக்கு? நிதியை பட்டு தரது தானே. அங்கே போய் நின்று தமிழ் வாழ்க்கை கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு நிதி யார் கேட்பா? நீங்கள் தானே கேட்கணும். மக்களை ஏமாத்துறதை முழுநேர தொழிலாக வைத்திருக்கிறது திமுக அரசு. அதே போல் இந்த வேலைவாய்ப்பு அதான் சார் நான் கேட்கலாம் நினச்சேன். ஆக்சுவலாக இந்த வேலைவாய்ப்பு பிடிஆர் அவர்கள் வந்து நிதியமைச்சராக இருக்கும்பொழுது இனிமேல் வந்து தமிழக அரசு வாயிலாக எந்த ஒரு நியமனம் நியமிக்கப்பட்டால் டிஎன்பிஎஸ்சி மூலமாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். நேற்றைய பட்ஜெட்டில் வந்து 44,000 பேருக்கு வந்து நாங்கள் வேலை தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய வாக்குறுதி வந்து 2.5 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும், காலி பணியிடங்கள் அரௌண்ட் 3.5 லட்சம் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லுங்கள், அது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? இவங்க சொல்லியிருக்காங்க 44,000 வேலை ரைட்டுங்களா. உங்கள் கையில் இருக்கிறது டிஎன்பிசி கேலண்டர். ஆமாம், எந்தெந்த எக்ஸாம் எப்போ வருது அது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் டிஎன்பிசி கேலண்டரை வெளியிட்டு விடுவார்கள். அந்த கேலண்டரை வெளியிடுவதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் அந்த எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு டென்டேட்டிவ் டைமை சொல்லிவிடுவாங்க. அக்டோபரில் எக்ஸாம்னா நீ இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடு, ஓகேவா. ஸோ இதுதான் அந்த கேலண்டர் வெளியிடுவதற்கான நோக்கம். வருடம் டிஎன்பிசி இது போன்ற கேலண்டரை வெளியிட்டுவிடும். டிசம்பர் 2025 வரை டிஎன்பிசி என்னென்ன தேர்வுகளை நடத்தப் போகிறது என்பதற்கான கேலண்டர் ஏற்கனவே வெளியிடப்பட்டு விட்டது. அந்த விவரம் தான் உங்கள் கையில் இருக்குது. என்னென்ன எக்ஸாம்ன்றதை சொல்லுங்கள். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து குரூப் 1 அது எப்போன்னா 1/4/2025 அது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இது வந்து 6வது மாதம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வந்து எக்ஸாம் பேர் மட்டும் படிங்க. அந்த குரூப் 1ல் அதிகபட்சம் 80 பேர். ஆமாம், அதுக்கு மேலே எடுக்க முடியாது. அது எதுனா இந்த டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி,
டிவிஷன் ஃபயர் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டு 80 பேருக்கு மேலே எடுக்க முடியாது அதில். அடுத்து குரூப் 4 சர்வீசஸுக்கு வந்து 7வது மாதம் ஜூலை மாதம் வந்து எக்ஸாம் வச்சுருக்காங்க. அது ஒரு 2000-3000 பேர் அதில் எடுப்பாங்கன்னு வச்சுங்க. அப்புறம் காம்பைண்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அது இன்டர்வியூ போஸ்ட் அதெல்லாம் அது வந்து 21/8/2025. அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் சர்வீஸ்லேயே நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது, அது வந்து 4/8/2025. அதன் பிறகு வந்து டெக்னிக்கல் சர்வீஸில் டிப்ளமோ ஐடிஐ இருக்காங்கள்ல அந்த கடல்நிலை பணியாளர்கள் அவங்களுக்கான எக்ஸாம் வந்து 28/8/2025. அப்புறம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வந்து குரூப் 2ல இன்டர்வியூ நான் இன்டர்வியூ 2 போஸ்ட் இருக்கும். ஆமாம், குரூப் 2ல் ஏன்னு ஒன்று இருக்குது, அது வந்து 28/9/2025. சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் விஏ சர்வீசஸ்ன்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த வருட கடைசி எக்ஸாம் டிசம்பர் 2025 21/12/2025 ரைட்டுங்களா. இப்போது 25 அதாவது 2025 ஆண்டு முழுமைக்குமான பட்டியல் வெளியிடப்பட்டு விட்டது. சரிங்களா. இது மொத்தமாக சேர்த்திங்கன்னா 8000-லேருந்து 9000 வேக்கன்சி, அதுக்கு மேலே இது பண்ண முடியாது. இல்லை இதிலே வந்து லைக் எப்படி சொல்கிறது, சில டைமில் எக்ஸாம் தள்ளி போகும், இன்டர்வியூ கூப்பிட மாட்டாங்க, என்ன வேணாலும் நடக்கலாம். நோட்டிஃபிகேஷனே தாமதமாகும், அதையும் சொல்லிடுறேன். நோட்டிஃபிகேஷனே தாமதமாகும். நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் நடந்து ரிசல்ட்டுக்கு தாமதமாகுதுன்னு இந்த அரசு மீது தொடர் குற்றச்சாட்டுகள் இருந்தன, நினைவிருக்கா? இருந்தது. டிஎன்பிசிக்கே வந்து இயக்குனர் நியமிக்கல, சேர்மன் நியமிக்கல, அண்ட் இது போல் குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஸோ இந்த 25 வரைக்கும் வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியலின்படியே தேர்வுகள் முழுமையாக நடைபெறுமான்றது இன்னும் ஒரு எக்ஸாம் கூட கமெண்ட்ஸ் ஆகல. ஃபஸ்ட் எக்ஸாமே ஏப்ரல் ஏப்ரல் இந்த மாதம் தான். ஆமாம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் 44,000 போஸ்ட்டை இப்போ வேலைவாய்ப்புகளை எப்படி உருவாக்குவீங்க? டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இந்த மோசடி அறிவிப்பு பற்றி விரிவாக இன்றைக்கி அறிக்கை வெளியிட்டிருக்கார். முதல்வரோட அறிவிப்புகளிலே முரண்பாடு இருக்குன்றார். இது எதுக்கு இதை நான் குறிப்பிட்றேன்னா, எவ்வளவு அப்பட்டமாக போய் சொல்கிறாங்க தெரியுதா? பட்ஜெட்டை படிக்கிறீங்க, 44,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும், தேர்வு நடத்தி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா கேலண்டர் வந்துருச்சு. எப்போ எடுக்க போகிறீங்க? ஜனவரி 2026 அன்றைக்கி நீங்கள் கேலண்டர் வெளியிட்டாலும் எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்குது? ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் எப்போ? 6வது மாதம் தான் ஃபஸ்ட்டு எக்ஸாமே 6வது மாதம். எப்படி நடத்துவீங்க? அந்த எக்ஸாம் நடத்தி அதோட ரிசல்ட்டு இவாலுவேஷனு ரிசல்ட்டு 44,000 பேருக்கு எப்படி கொடுப்பீங்க? எப்படி ஒரு சம்பிரதாயமான அறிவிப்பு இதுன்னு தெரியுதா? இதே போல் இந்த அடையாறு கால்வாயை சுத்தம் செய்யும் பணி நிறைய பேர் கேட்டாங்க சார். ஆக்சுவலாக இப்போ இல்லை, அது எல்லா ஆட்சியிலையும் வந்து ஒருத்தவங்க சம்பாதிக்கனா கூவம் வந்து சீரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒவ்வொரு பட்ஜெட்லையும் இருக்குது, கவனிச்சிங்களா? அது எல்லா ஆட்சியிலையுமே இருக்குது. அதிமுக ஆட்சியிலும் இருக்குது, இந்த ஆட்சியிலையும் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் அப்படியே இதை படிக்கிறீங்களே. இன்றைக்கி டிஜிட்டல் யுகம், எல்லா பட்ஜெட்டோட நகலும் இன்றைக்கி இணையத்தில் இருக்குது. எடுத்து கம்பேர் பண்ண மாட்டாங்களா? இல்லை, இப்போ போன வருடம் 1500 கோடி வந்து அவங்க செலவு பண்ண சொன்னாங்க. அதோட ரிசல்ட்ஸ் எங்க? இது அந்த 1500 கோடி திருடிட்டாங்கன்ட்டு நான் சொல்ல வரல, கமெண்ட்ஸே ஆயிருக்காது. புரியுதா? 1500 கோடி இதுக்கு ஒதுக்கியிருக்காங்களா? 1200 கோடின்னு இதுக்கு ஒதுக்கிட்டு அந்த பணத்தை எடுத்து வேறு எதுக்கு செலவு பண்ணுறோம்? இந்த கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான குளறுபடி என்னவென்றால் இதுதான். இப்போ இந்த உட்கட்டமைப்புக்கு 57,000 கோடி சொன்னேன்ல, இந்த 57,000 கோடிக்கு பற்றாக்குறை ஒதுக்க முடியலன்னு வச்சுங்க, இதுலேருந்து எடுப்பாங்க 500. புரியுதா? இது கையில் துட்டு பார்க்குறது. கோவத்தை சரி பண்ணி என்ன பண்ண போகிறோம்? யாருக்கு தெரியும்? யார் கேட்க போகிறா சரி பண்ணணும்? 6,500 கோடி மழைநீர் வடிகால் கட்டுறதுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு சொன்னாங்களா? தண்ணி எவ்வளோ நினச்சுன்னு பார்த்தோம். அது உள்ள உண்மையிலே மழைநீர் வடிகால் கட்டியிருக்காங்களா இல்லையானு உள்ளே உடச்சி பார்த்தா தான் தெரியும். யார் பார்க்குறது? எவ்வளோ எளிது. கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற கக்கூசையை கட்டிட்டு 430 கோடி அடிச்சவங்க தானே வைங்க. இங்கே இப்போது இன்று காலையில் பார்த்தேன், தியாகராய நகரில் இந்த கார்னரில் பனகல் பார்க்கு பக்கத்தில் ஒரு டாய்லெட் இருக்குது, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சரியா? பணியாளர்கள் இருக்கிறார்களா? இவர்கள் சொல்வது போல் அந்த பயோ சென்சார்லாம் அங்கே இருக்கா? அதெல்லாம் சேர்த்து தானே பில்லு வாங்கியிருக்காங்க. இது டி நகர் மையப்பகுதியில் இருக்கிறதுனால இது நல்லா வச்சுருக்கிறீங்க. கொருக்குப்பேட்டையில் எப்படி வச்சுருப்பீங்க? மாதவரத்தில் எப்படி வச்சுருப்பீங்க? அதுக்கும் சேர்த்து தானே 430 கோடி. அடுத்த ஆண்டுக்கு 1200 சொச்சம் கோடி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இப்படி கண்ணுக்கு தெரியறதுலே இப்படி அடிக்கிறாங்கன்னா, அடையாறு கால்வாய் சுத்தம் பண்ணுறேன்றதில் எப்படி அடிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஒட்டு மொத்தமாக ஒரு சிஎம்க்கு இது என்ன நடக்குது, நம்ம அற்புதமான திட்டங்களையெல்லாம் போட்டு கொண்டிருக்கோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். இந்த கொள்ளைக்காக தான் இந்த ஆட்சி போக வேண்டும் என்று நாம் கூறுகிறோம். இந்த பட்ஜெட்டை பார்த்தீங்களா? 44,000 வேலைவாய்ப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த எக்ஸாம் எழுதுறதுக்குனே ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்கு பார்த்துருக்கீங்களா? டிஎன்பிசியில் எப்போ எக்ஸாம் எடுத்து சிவில் சர்வீஸ் டிஎன்பிசின்னு அவர்களுக்கு ஏமாற்றமாக அமையாது. அது முதல்ல இந்த வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான அமைப்பு என்பது டிஎன்பிசி. அதுக்கு சேர்மனே போடாமல் 3 வருஷம் ஓட்டினீங்களா? ஆமாம். ஃபஸ்ட்டு முதல்ல அதுக்கு இறையன்பு நியமிப்பாக இருந்தது. இறையன்புக்காகவே அந்த பணி காலியாக வைக்கப்பட்டிருந்தது, நினைவிருக்கா? அப்புறம் லாஸ்ட் மினிட்ல
நம்மளாம் எக்ஸ்போஸ் பண்ண பிறகு எனக்கு வேணாம்ப்பா அந்த போஸ்ட் அப்படின்ட்டு போயிட்டார் அவர். அதற்கு பிறகு இவர்களுக்கு விருப்பமானவர் என்பதற்காக திரு சைலேந்திர பாபு அவர்களை அதில் நியமிக்க போய் ஆளுநர் கையில் போட முடியாதுன்ட்டார். ஏன் இருக்கா? அப்போ உங்களுக்கு வேண்டியவங்களெல்லாம் போய் உட்கார வைக்கிறதுக்காகத்தான் இந்த பதவியை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். இல்லை வேலைவாய்ப்பு உருவாக்குறேன்னா அந்த 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 ரெக்ரூட்மெண்ட்டை பண்ணுற பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ண வேணாமா நீங்கள்? அதை சேர்மன் போடுறது உங்களுக்கு இன்னும் அவ்வளோ யோசனை தகுதியான நபர்கள் தமிழகத்தில் இல்லையா? சார் இப்போது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் வந்து இடி ரைட்லாம் நடந்தது. அங்கே பரபரப்பாக பேசப்பட்டது. ஆம் ஆத்மிக்கு அங்கே நடந்தது, கட்சியை வந்து அழிச்சிட்டாங்க, லைக் சிறையிலேயே வச்சுட்டாங்க கெஜ்ரிவாலை. ஒரு மாநிலத்தில் வந்து கட்சியை வந்து கைப்பற்றணும்னா பாஜக இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து செய்யும், தமிழ்நாட்டிலே அதான் செய்ய போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும். சமூக வலைதளங்களில் அரசியல் பார்வையாளர்களும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் இதில் கேஸே நடக்காது ஃபர்தராக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் நடக்குமா தொடர்ந்து, இல்லை நடக்காதா, இல்லை மணல் விவகாரம் மாதிரி அப்படியே கிடைப்பில் போடப்படுமா? எனக்கும் நம்பிக்கை இல்லை. ஃபஸ்ட்டு அமலாக்கத்துறையோட கன்விக்ஷன் ரேட்டு பார்த்திங்கன்னா பரபரப்பாக ஒருவரை கைது செய்து சிறையில் தள்ளுவதோடு நமது வேலை முடிந்து விட்டது என்று அவர்கள் சென்று விடுகிறார்கள். வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. இன்றைக்கி இந்த கேஸு திமுகவை டார்கெட் பண்ணுறதுக்கான முக்கியமான கேஸு என்பதற்காக இதை இவ்வளவு கவனம் செலுத்துகிறார்கள். தேர்தல் முடிந்த பிறகு இந்த வழக்குகளை தொடுவார்கள் என்றால் நமக்கு பதில் இல்லை. கே நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன், KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, இது போல் பலருக்கு அமலாக்கத்துறையின் சம்மன் வந்ததுன்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி அந்த வழக்குகள் என்னானது? எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறது. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது பரபரப்பாக நடந்தது. அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. மணல் நீங்கள் குறிப்பிட்டது போல் 4730 கோடி ரூபாய்க்கு சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்டிருக்கிறது என்று அமலாக்கத்துறையே நீதிமன்றத்தில் ஒரு பிரமாண வாக்குமூலத்தை தாக்கல் செய்தார்கள். அந்த வழக்கு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டதுன்னு நினைக்கிறேன். அதில் முன்னேற்றம் இல்லை. இதில் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ இந்த வந்து 1000 கோடி ரூபாய் தான் டாஸ்மாகில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இடியோட ப்ரெஸ் ரிலீஸ் சொல்லுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி 40,000 கோடின்னு சொல்கிறாரு. 4,000 சொல்கிறாரு. இதை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு எப்படி வந்து புலன் விசாரணை செய்ய வேண்டும் என்றால் இதற்கென்று டெடிக்கேட்டடாக செட் ஆஃப் ஆஃபீஸர்ஸை போட்டு நீங்கள் புலனாய்வு செஞ்சிங்கன்னா எப்பேற்பட்ட கிரைமையும் கண்டுபிடிக்கலாம். முடியாதுன்றதெல்லாம் அதில் எதுவும் இல்லை. ஆனால் இவர்களுடைய நோக்கம் அரசியல் பரபரப்பை கிளப்ப வேண்டும் என்பதற்காக அப்படின்றதுனால இந்த சர்ச்செல்லாம் பண்ணிவிட்டு சீசர்லாம் பண்ணி முடித்த பிறகு அப்படியே எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இந்த வழக்குகள் கிடப்பில் போடப்படுகின்றன. அண்டு கூடுதலாக ஒரு தகவல், என்ன தகவல் வந்திருக்கிறது என்றால், இந்த சோதனைகள் நடைபெறுகிறது என்பது இந்த மது ஆலைகளுக்கெல்லாம் முன்னதாகவே தெரியும் என்கிறார்கள். எங்கேயுமே கேஷ் சீசர் இல்லை. பார்த்தீங்களா? ஆமாம். இவ்வளோ பெரிய பெரிய நிறுவனங்கள் என்னப்போ 10 பைசா கூட கேஷ் வச்சுக்காமல் இருப்பாங்க. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டனன்றதை தாண்டி எதுவும் இல்லை அந்த ப்ரெஸ் ரிலீஸில். கவனிச்சிங்களா? எப்படி எங்கேயுமே எப்படி கேஷ் மாட்டாமல் இருக்கும்? பல்வேறு இடங்களில் தமிழகம் முழுக்க சோதனை. நாங்கள் எங்கே ஒரு இடத்துல கூட கேஷ் மாட்டல. அமலாக்கத்துறை அதிகாரிகளே இந்த சோதனைகளை எல்லாம் சம்பாதிப்பதற்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்ற விமர்சனம் துறையிலேயே இருந்து வருகிறது. இன்னொன்று, இடியோட பர்வியூவில் மாற்றவங்க எல்லாமே பெரிய பணக்காரனாக தான் இருப்பான். உங்கள் மேலே எங்கள் மேலே இடி வந்துச்சுன்னா என்ன இருக்குது நம்மக்கிட்ட? ஒன்றும் இல்லை. ஸோ பல கோடி ரூபாய் ஏய்ப்பு செய்தவர்கள் தான் இடியிடம் சிக்குவார்கள். இடி நினைத்தால் உங்களை கைது செய்து சிறையில் தள்ள முடியும். ஜாமீனே கிடையாது. கரெக்டாக 10 கோடி கிட்ட கொடுக்க மாட்டிங்களா? ஈஸியாக இல்லையா? இதுதான் நடந்து கொண்டிருக்குது. ஏன்னா இடி அக்யூஸ்டெல்லாம் பார்க்குறாங்க. உள்ளே போனோம் யாருமே வெளியில் வரல. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களே 1.5 வருடம் கழித்து தான் வெளியே வந்தார். இப்போ தான் இடி பெயில் நாம்ஸ் ரிலாக்ஸ் ஆகிருக்கு சுப்ரீம் கோர்ட்டால். இல்லைனா அரெஸ்ட் ஆகி உள்ளே போனாலும் சாவி தூக்கி கடலில் போட்டுறாங்க இல்லையா? அப்போது போய் 2 வருஷம் 3 வருஷம் ஜாமீன் இல்லாமல் இருக்கிறதுக்கு இவனுக்கு ஒரு 5 கோடி கொடுக்க முடிஞ்சால் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? கொடுப்பாங்க. உடச்சி சம்பாதிச்சாந்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ப்ராப்பராக டேக்ஸ் கட்டுவாங்க. அந்த துணிச்சலை தானே அங்கி தவறி போய் டாக்டர்கிட்ட கேட்குற துட்டு. இதுவும் நடக்கிறது. இன்னொன்று, அமலாக்கத்துறையில் பணியாற்றும் பெரும்பாலான அதிகாரிகள் அயல் பணியில் வருபவர்கள். வருமான வரித்துறை, ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸு, இது போன்ற துறைகளிலிருந்து, ஐபிஎஸ்லேருந்து வருவாங்க. அயல் பணியில் வருகிறவர்கள் 3 வருஷம் அவங்களுக்கு டெப்டேஷன். இந்த வழக்கு புலன் விசாரணை, இந்த டாஸ்மாக் வழக்கு எடுத்துக்கலாம். இது புலன் விசாரணை நடந்துகிட்டு இருக்கா? இது புலன் விசாரணை வடிக்கிறதுக்கு 2-3 வருஷம் ஆகிடும் இல்லைங்களா? அதுக்குள்ளே இல்லை 2 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்க. அந்த அதிகாரி, இதை விசாரணை அதிகாரியோட டென்யூர் காலம் வந்து 3 ஆண்டு முடிஞ்சிச்சுன்னா அவர் போயிட்டாருன்னா அடுத்து வரவருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த கேஸில் என்ன இருக்குன்னே தெரியாது. இதனால் தான் அமலாக்கத்துறையோட பெரும்பாலான வழக்குகள் நீதிமன்றத்தில் தண்டனையில் சென்று முடிவதில்லை. ஏதாவது பொலிட்டிக்கலாக இன்ட்ரெஸ்ட் இருக்கா கேஸை? இன்னொன்று, தமிழகத்தில் இப்போது நடக்கும் சோதனைகளும் அரசியல் ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தான் பயன்படுத்தி கொள்கிறார்களே தவிர இதில் தண்டனை வாங்கி தரணுன்ற நோக்கம் எல்லாம் இவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. ஒரு தண்டனை வாங்கி தரணுன்ற நோக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் அக்ரெசிவாக அந்த இன்வெஸ்டிகேஷனை பர்சீவ் பண்ணி சார்ஜ் ஷீட் போடணும். ஆனால் அதுபோல் எதுவுமே நடப்பதில்லை. அதனால் எனக்கும் நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு இந்த சர்ச்சோட நோக்கம்னு ஒன்று இருக்குல்ல, இந்த நோக்கமே பழுதானது.
அரசியல் காரணத்துக்காக தான் இந்த சர்ச் பண்ணுறாங்க. நான் அதில் எனக்கு துளியும் தயக்கம் இல்லை இதை சொல்கிறதுக்கு. செந்தில் பாலாஜி பொறுப்பில் இருக்கக்கூடிய 60 தொகுதிகளுக்காக தான் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டன. அப்படி இருக்கும்போது அந்த நோக்கம் நிறைவேற்றுச்சுன்னா இது என்ன ப்ராசிக்யூட் பண்ண போகிறாங்க? பெரிதாக எதுவும் நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கும் இல்லை. சரிங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஈடி எடுக்குது. ஸோ ஃபர்தராக இதில் இன்வெஸ்டிகேஷன் நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். ரொம்ப நன்றி உங்களுக்கு. நன்றி.